செக் செக். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நாம் கர்த்தரை சில நிமிடங்கள் நாம் கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. ஐயா வாழ்க, ஓஹோ வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமையாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே பிரியமும் உண்டாகட்டும். அல்ல ஐயா வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம். ஓ ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையான உள்ளத்தின் ஆறுதலே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க. தேடுகிற தேடுகிற ஓ மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை. இங்கு பாடுகிற ஓ யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். அதிகாலை பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி,
அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரீர் என்று சொல்லி நாம் பாடுவோம். இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய பாடல், ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். ரொம்ப எளிமையான பாடல் தான். அதிகாலை பாலனை தேடி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. வாரி வாரி நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற விண்தூதர்கள் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற விண்தூதர்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. வாரி 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 நாம் செல்வோம். வாரி அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே தம் சீடர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை அன்றே தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல்காட்சியை கண்டிட நாமே. பாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். பாரீர் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிங்காசனத்தை விட்டு நமக்காக மனித கோலமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் இந்த காலை நேரத்தில் நம்ம பாடுவோம், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தடை சாய்க்கலார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தடை சாய்க்கலார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். சிங்காசனம் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தராம், இங்கு பங்குமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பெத்தலையில் பிறந்தவரை
பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. 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 ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுட சப்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நாம் இன்னும் கூட சில பாடல்களை நாம் பாடலாம். எல்லோருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தர் நீர், மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க நீர் வாழ்க என்று சொல்லி நாம் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோர் உன்னதர் கர்த்தரே, மெய்யான தெய்வமானி. இந்த பாடல் யாருக்கு தெரியும்? ஓகே, நீங்க பாடுங்க. புரியல? ஓகே ஓகே, பாடுங்க. எங்க மம்மி? சத்தமா பாடுங்கம்மா. இந்த பாடல் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் எனக்கு மறந்து போச்சு. நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே, விண்ணில் பிரதானியா வாங்கியற்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர். ஓகே, விட்டுருவோம் அந்த பாட்டு கொஞ்ச நேரம். ஓகே, இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பிறந்தார் பிறந்தார் மானிடர் புகழ் பாடிட என்று சொல்லி நாம் பாடுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா, வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா, வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உம்மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. நேர்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்த்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்த்தார். மாத்தியாகியாய் வளர்த்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா, வானவர் புவி மானிடர்
பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார், மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை உருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லை தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்வோமா? நீர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானோர் பூதலத்தோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓ எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை
நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம், வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம், சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானர் பூரணத்தோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானர் பூரணத்தோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானோர் பூதலத்தோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானோர் பூதலத்தோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு மெய்ப்பர்கள் அந்த இயேசுவை போற்றி துதித்துட்டு மறுபடியும் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சாஸ்திரிகளும் அப்படிதான் இயேசுவை பார்த்து தரிசித்து விட்டு மிகுந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டானது என்று பார்க்கிறோம். அதே சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த, என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்.
இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம. சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஏழ்மை கோலம் எடுத்து ஒரு கன்னி மரியாள் வயிற்றில், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும் மரியாளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அவர் அப்போ பிறக்கும் பொழுதே நாம் 2025 ஆண்டில் நாம் அவரை ஆராதிப்போம், நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் மனதில் வைத்து, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் இருக்கிறதா நமக்கு விலையேற பெற்ற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்திலையும் கூட இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஓ பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஓ நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை
உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுவோம். அரியணையில் வீற்றிருக்கிறவர், அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, ஆராதனை. சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை. ஓ என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சுமார் 2025 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பிரபஞ்சத்தையே படைத்த கடவுள் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய எண்ணத்துல நாம் இருந்தோம். நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருந்த நம்மை மீட்பதற்காக, நம்மை திசை திருப்பி பரலோகத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும், வீழ்ச்சி அடைந்த மனிதர்களை மறுபடியும் நேராக நிறுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு பிதாவினுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல வந்தார். நம்முடைய நோய்களை குணமாக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க, நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்க இந்த உலகத்தில் அவர் வந்தார். அவரை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன். ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த பாசம் பெரியது. அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதனால தான் இந்த காலை நேரத்தில் அவருடைய பிறப்பை என்னும் விதமாக அவரை போற்ற நாம் வந்திருக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணத்தையும் மகிமையும் எல்லாவற்றையும் நோக்கி நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்து நடத்தும் தேவ ஆவியானவர், நீர் இங்கே ஆளுகை செய்ய எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுங்க. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்படி பலத்த கைகளை தட்டுவோமா? பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்படியே நீங்க திருப்பி வச்சுக்கங்க. அதிலிருந்து தான் ஒரு 4 காரியத்தை தியானிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளும் உங்கள் பைபிளில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச பகுதியாக இருந்தாலும் வேதத்தை கனப்படுத்தும்படி அப்படியே அந்த பக்கத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரம். ஓகே, இப்ப 8, 9 ஒருத்தர் படிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா பேசாதீங்கப்பா. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கவனிச்சிட்டு இருக்கீங்களா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் என்ன சந்தோஷம் தெரியுங்களா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதரனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு எங்க போனாங்க? பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி, நல்லா கவனிக்கிறீங்களா, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை இயேசுவை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினால், மேய்ப்பர்களுக்கு தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஒரு அலையா சொல்லாமா? சரி, வாசித்த அந்த பகுதியிலே ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வருகிறேன். நேற்றைய தினத்திலே என்னுடைய மருமகன் பாஸ்டர் பிரிட்டோ பிரின்ஸ் அவர்கள், அவங்க மெயின் சபை பாபநாசத்தில் இருக்கிறது, அதான் தலை சபை. கிளை சபையை அங்கேருந்து வரும்போது அந்த நடுக்காவேரி பாசறை, நடுக்காவேரி என்கிற இடத்துல அந்த கிளை சபையை நடத்துகிறார்கள். நேற்று எங்களை அழைத்து கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்க அழைத்தார்கள். நானும் என் மனைவியும் போனோம். நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 50 பேருக்குள்ளே வந்திருந்தாங்க கிளை சபையில்.
பிள்ளைகள்லாம் சேர்த்து 40லேருந்து 50க்குள்ள அப்படி கவனித்தார்கள். ஒரு அல்லையா சொல்லாமா? நான் செய்தி கொடுக்கும்போது அங்கே இந்த செய்தி அல்ல, சாஸ்திரிகள் அவங்களுக்கு நான் சொன்ன காரியம் இம்மானுவேல். இந்த இம்மானுவேலை குறித்து ஒரு 3 காரியம், இம்மானுவேல் தருகிற 3 ஆசீர்வாதம். இப்படி 2 கையும் இப்படி இப்படி சொன்னேன். அப்படியே அவங்க கையை வைத்து சொன்னாங்க, இம்மானுவேல் அவருடைய 3 காரியமும் என்ன செய்யறாருன்னு. இம்மானுவேல் தருகிற 4 ஆசீர்வாதம் சொன்னேன். நான் 3 சொல்லல, உங்களை 4 கையை நீட்ட சொல்றேன். இப்படி கையை, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் இந்த உதாரணத்தை. கையை இப்படி 4 நீட்டுங்க. சரி, இந்த 4 காரியத்துல இந்த மேய்ப்பர்களுடைய 4 சுபாவம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவருடைய ஒரு 4 காரியம். ஏன் இப்படி கையை சிலர் உயர்த்த மாட்டீங்களே, பயமா இருக்கா? சரி, உங்க மனசுல பதிவதற்காகத்தான் இந்த பிராக்டிகல்லாம் செய்ய சொல்றோம். அப்ப இயேசுவை குறித்து ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி ஒரு 4 காரியமும், மேய்ப்பர்களை குறித்து நிறைய இருக்கு, இங்கேயும் நிறைய சொல்லலாம். உங்க மனசுல பதிய 4 காரியமும், அப்படி சுபாவ 4 காரியத்தை இப்ப தியானிக்க போகிறோம். இப்ப நல்ல முதல் இங்கிட்ட ஒரு 4 வசனம், அங்கிட்ட ஒரு மொத்தம் 8 வசனம் தான் பைபிள் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் நீங்க கவனிக்கும்படி அது ஒரு பகுதியை படிச்சுட்டு அப்புறம் அந்த சில காரியத்தை சொல்லுவேன், அப்புறம் ஒரு வசனத்தை அப்படி படிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப சிஸ்டர் படிச்சாங்க, நானும் படித்தேன், நீங்களும் கவனிச்சிங்க. 8லேருந்து நம்ம படித்தோம் 20 வரைக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேருந்து 20 வசனம் நம்ம படித்தோம். எல்லாரும் கவனிச்சிங்க. இப்போ முதல் குறிப்பு 8வது வசனத்தை படிங்க ஒருத்தன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் தங்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். சரி, நல்லா கவனிங்க. இப்ப முகவரையா சொல்றேன் இந்த மேய்ப்பருடைய முதல் காரியம். இந்த மேய்ப்பர்கள் பணி நல்ல பணி, பிரதான பணி, ஆனா அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. மேய்ப்பர்களை கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. மேய்ப்பர்கள் அற்பமா எண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ஆடு மேய்க்கத்தான் இல்லை. ஆனால் அது நல்ல பணி. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஏன் ஆபேல் முதல் குடும்பத்திலேயே ஆதாம் மகன் காயின் விவசாய வேலையை செஞ்சார், ஆபேல் ஆடு மாடு மேய்ச்சார். அப்பையிலிருந்தே ஆடு மாடு மேய்க்கிற வேலை. இப்போ தான் கலெக்டர் உத்தியோகம்லாம், அப்போ எங்கே கலெக்டர்லாம் இருந்துச்சு? அப்போ ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் என்ன வேலை? பெரிய வேலை, நல்ல வேலை, கனத்துக்குரிய வேலையா இருந்தது. ஆனா அந்த காலத்திலேயே பார்க்கும்போது இந்த எகிப்தியர் மேய்ப்பர்கள் அருவருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காது மேய்க்கிற வேலை, அவங்களுக்கு எகிப்தியருக்கு பிடிக்காது. யூதர்களும் சிலர் மற்ற வேலைகள்லாம் சேப்பரம் வேலைகள்லாம் வந்துருச்சா, மிலிட்ரி வேலை மற்ற வேலைலாம் வந்த பிறகு மேய்க்கிற வேலையை அற்பமா எண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே பாருங்க, தாவீது அப்பாவுக்கு 8 ஆம்பளை பிள்ளை, கடைசி ஆம்பளை பிள்ளை தான் தாவீது, ஈசாக்கு. அவர் ஆடு மாடு மேய்ச்சிருந்தா வீட்டில் எங்க விருந்து நடக்குதுங்க. அப்பா கூப்பிடுறாரு, அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அப்பா பாருங்க முதல் மகனை அனுப்புனாரு, 2வது மகனை அனுப்புனாரு, 3வது மகன், 4வது மகன், 5வது மகன், 6வது மகன், 7வது மகன். அதுக்கப்புறம் அப்பாவே அந்த தாவீதே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதே மறந்துட்டார். அப்போ ஊழியக்காரர் சாமுவேல் கேட்கிறாரு, ஏதாவது இன்னும் உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கான்னு கேட்கும்போது அப்பா தான் அப்பாவுக்கு என்ன இருக்கு? ஐயோ, நம்ம கடைசி மகன் தாவீது எங்கன்னா செய்யறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காருன்னு. உடனே அவனை கூட்டுவான்னு சொன்னோன்னே விருந்து கொடுக்கல. அவர் தாவீது அங்கே வர்றாரு. வந்த உடனே மற்ற 7 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க ராஜாவுக்கு. தாவீது அங்கே வந்துட்டு இருக்கும்போது இவர் தான் ராஜான்னு சொல்லி சாமுவேலுக்கு சொல்ல, நீ முகத்தை பார்க்குற, நான் முகத்தை பார்க்கல, மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் என்ன செய்யறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அதனால தாவீதை தான் நான் சவுலுக்கு அடுத்து இஸ்ரவேல் ராஜா, சவுல் அரசன் முதல் அரசன் அடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அபிஷேகம் பண்றார். ஏன் இந்த சம்பவத்தை இப்ப சொல்றேன்னா, அவர் ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் தாவீது. அதனால அற்பமா எண்ணப்பட்டா, புறக்கணிக்கப்பட்டா. அப்ப மேய்ப்பனை குறித்து 4 காரியத்துல முதல் காரியம் புறக்கணிக்கப்பட்டா. அதை இப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ உங்க குடும்பத்துல சிலர் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க உறவினர்கள் மத்தியில் நீங்கள் வசதி குறைவா இருப்பதனால சிலர் உங்களை புறக்கணிக்கலாம், அற்பமா உங்களை நினைக்கலாம் மேய்ப்பர்களை போல.
அற்பமானவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடிதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் நற்செய்தி. பிரதர் சிஸ்டர், எந்தெந்த இடத்துலலாம் உங்களை அற்பமா, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, நீங்க அந்த இடத்துல பொண்ணு எடுத்திருப்பீங்க, நீங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருப்பீங்க, உங்களுக்கும் கத்தர் உயர்த்துவா. ஏற்ற நேரத்தில் உங்களையும் கத்தர் ஆஸ்வதிப்பார். நீங்களும் வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, கார் வரும். ஆனா அவங்கள கத்தர் கார் பணம் உயர்ந்ததுனால அற்பமா எண்ணுவாங்க. ஒருவேளை அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தா 2 அண்ணனுங்க நல்லா இருப்பாங்க, 3 பேர் ஒருத்தர் அற்பமா இருப்பாங்க. நல்லா வீடு கட்டிடுவாங்க, வசதி வந்துடும். மற்றவங்க அந்த ஒருத்தரை என்ன செய்வாங்க, அவரும் முயற்சி பண்றாரு, அவருக்கு அந்த வீடு வசதி மற்ற காரியங்கள் உலக காரியங்கள்லாம் இருந்தனால அவங்களை அற்பமா எண்ணுவாங்க. ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு பிறந்தா அப்படின்னு சொல்லி அற்பமா நினைப்பாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் செய்தியில அற்பமா எண்ணப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி, முதல் நற்செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அற்பமானவர்களை உலகம் வெறுக்கலாம், உங்கள் குடும்பத்தில் வெறுக்கலாம், சபையிலும் சிலர் உங்களை அற்பமா எண்ணலாம். அற்பமா எண்ணப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை, ஒன்றுக்கு உதவாதவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி முதல்ல ராஜாவுக்கு அறிவிக்கப்படல, சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படல, சிமியோனுக்கு அறிவிக்கப்படல. அந்த 4 பேர் இயேசு பிறந்த பிறகு சந்தித்தார்கள். அதுக்கு முன்னாடி மரியாள், யோசேப்பு அவங்கள விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிறந்த பிறகு இந்த 4 குரூப்ல மேய்ப்பருக்கு தான் முதலாவது அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கே இயேசு பெத்லகேம்ல பிறந்த அன்றைக்கே, இயேசு பிறந்த செய்தி அன்னைக்கே அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். சிமியோன்லாம் 8 நாள் கழிச்சு சுத்திகரிப்பு நாட்கள், 40 நாட்கள் முடிந்துதான் ஆவியானவர் ஏவிதா சர்ச்சுக்கு வரார். போன வாரம் தியானிச்ச கிறிஸ்துமஸ் செய்தி, பிள்ளைகளாம் நல்லா டான்ஸ் போட்டாங்க, வசனம் சொன்னாங்க. அப்போ போன வாரம் சிமியோனை குறித்து தியானிச்சோம். அவரெல்லாம் 8 நாளைக்கு பிறகு, அப்படின்னு சொல்ல போனால் அந்த 40 நாளுக்கு பிறகு தான் சர்ச்சுக்கு வந்து அங்கே குழந்தை பாலகனை, அவர் குழந்தையா இருக்கிறார், குழந்தை பாலகனை அப்போ சந்திக்கிறார். அங்கே இருந்த விதவை, 84 வயதுள்ள விதவை அண்ணால் அப்பதான் இயேசுவை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சாஸ்திரிகள் அப்படி கிடையாது. சாஸ்திரிகள் வந்தபோது ஏறக்குறைய வேத பண்டிதர் சொல்றாங்க 1.5 வருஷம் 1 வருஷம் கூட இருக்கலாம், சரியா அவங்க கணிச்சு சொல்றாங்க. ஏன்னா ஏரோது 2 வயசுக்கு பிள்ளையெல்லாம் கொல்லுன்னு சொல்லி சட்டம் போட்டார் பார்த்தீங்களா, இயேசுவை கொன்றுவாங்கன்னு சொல்லி. இயேசு காப்பாற்றப்படுறார். அப்ப சாஸ்திரிகள் வந்தது முதல் நாள்ல வரல, சிமியோனை போல 8 நாள் 40 நாள் கழிச்சு அப்புறம் வரல, அந்த அண்ணால போல வரல. சாஸ்திரிகள் வந்தது ஏறக்குறைய 1 வருஷம், சில மாதங்கள் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், ஏறக்குறைய 1.5 வருஷம் கூட இருக்கலாம். அவங்க கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி பிரயாணம் பட்டு அப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு அப்புறம் அங்கேயும் இல்லாமல் அப்புறம் மறுபடியும் நட்சத்திரம் கண்டு அப்புறம் போகிறதுக்கு ஏறக்குறைய 1.5 வருஷம் இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம மேய்ப்பர்களை தான் தியானிக்க போகிறோம். 4 நாள் கையை நீங்கள் உயர்த்தினீங்க. முதல்ல மேய்ப்பரை நம்ம தியானிக்கலாம். அப்படியே சுபாவத்தை பார்க்கும்போது அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. எந்த நல்ல அது கெட்டதுக்கெல்லாம் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க தேவாலயத்துக்கு வரக்கூட முடியாது, அருவருப்பா பார்ப்பாங்க மேய்ப்பர்களை, பைப்பர்களை. ஆனா அவங்க உண்டாக்குற அந்த முதல் குழந்தை, அந்த ஆட்டுக்குட்டி, அவங்க வளர்த்து கொடுக்கறத தான் ஆட்டுக்காக என்ன செய்வாங்க, பலிகிடுவாங்க. அதை மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனா மேய்ப்பன் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா மேய்ப்பனுடைய சுபாவம் நல்ல சுபாவம். மேய்ப்பர்கள் அந்த கொடுத்த பொறுப்பை காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயும் மந்தையை காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடு மாடு மேல ஒரு பாசம் அவங்களுக்கு இருக்கும், அவங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. ஒரு விவசாயி எப்படி நெல் கதிர் பயிரிடும் போது அது மேல உயிரே வச்சிருக்காங்களோ தாவரத்தின் மேல, அதே போல ஒரு மேய்ப்பன் ஆடு மாடு மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. குழந்தைய போல நினைப்பாங்க, குழந்தைய போல நினைப்பாங்க. இன்னும் எதிரி ஏதாவது வந்தா உயிரையே பணையம் வச்சு என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள் காப்பாத்துவாங்க. ஒரு முறை தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்தது. ஒரு ஆடு தானே போனா என்ன, என் உயிர் காப்பாத்தினா போன்னு சொல்லி அப்படியே போய் ஒளிஞ்சிக்கல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்பாவுடைய ஆட்டை காப்பாத்துன்னு சொல்லி சிங்கத்தை என்ன செஞ்சாரு, கொன்றா. யோசிச்சு பாருங்க, இதாங்க மேய்ப்பனுடைய சுபாவம். ஒரு முறை கரடி வந்துச்சு, கரடி தானே அப்படின்னு இல்லை, அதையும் கொன்றா. அந்த ஒரு ஆடு தானேன்னு சொல்லி இல்லை, அந்த மேய்ப்பர்கள் இரவும் பகலும், இங்கேயும் பார்க்கிறோம், அந்த மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் இரவில்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, அது ராத்திரியில என்ன செஞ்சாங்க, மந்தையின் மேல எப்பொழுதும் ஒரு கவனம் இருக்கும். அந்த மந்தைய புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது, அதுக்கு நல்ல ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அதை கவனிக்கிறது, கேர் பண்றது, தண்ணி காட்டுறது, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது, இப்படி மந்தையின் மேல கவனம் உள்ளவர்கள் தான். ஆனா அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள், அற்பமா எண்ணார்கள். ஆனா அற்பமா எண்ணப்பட்ட அவர்களுக்கு தான் என் ஆண்டவர் பிறந்த செய்தி, முதல் கிறிஸ்துமஸ் செய்தி தேவதூதன் மூலம் அவர்களுக்கு தான் என்ன செஞ்சது, அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது மேய்ப்பருடைய சுபாவம் 2:15 வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு இப்ப தேவதூதர்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப மேய்ப்பர்கள்னா பன்மையில போட்டிருக்கு, 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் கூட இருக்கலாம். எத்தனை பேர்னு போடல, மேய்ப்பர்கள்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு மேய்ப்பன் அல்ல, நிறைய மேய்ப்பர்கள். அப்ப மேய்ப்பர்கள் அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, மேய்ப்பனுடைய 2வது சுபாவத்தை நான் சொல்றேன், கேரக்டரை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது அற்பமா எண்ணப்பட்டார்கள், அவங்கள தான் தெரிஞ்சுக்கிட்டா. ரைட்டுங்களா? முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, அவங்க தேவதூதன் வந்து சொன்ன உடனே பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறான்னு சொன்ன முன்னணியில், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், முன்னணியை குறிச்செல்லாம் அந்த இயேசு பற்றி சொல்லும்போது 4 குறிப்பில். அப்போ சொன்ன உடனே ஒபே பண்ணார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இது ஒரு நல்ல சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ கிறிஸ்மஸை கொண்டாடுகிற அன்பு சகோதரனே, சகோதரிய, வாலிப தம்பி, தங்கச்சி, சிறு பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துமஸ்ல அன்னைக்கு அதை சொன்னார், அவங்க உடனே போனாங்க, தாமதம் பண்ணல, அன்னைக்கே போனாங்க. ராத்திரியில வந்த உடனே சொன்ன உடனே ஒருத்தருக்கு பார்த்து உடனே போனாங்க. அது எதை குறிக்குதுன்னா, கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அது மாதிரி நீங்க டெய்லி பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யும்பார், உடனே செய்யுங்க. சில காரியம் பைபிள் படிக்கும்போது என்ன சொல்ல மாட்டாரு, செய்யாதேம்பாரு. செய்யாதேன்னு சொல்றதை செய்யாதீங்க பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, செய்யன்னு சொல்றதை செய்யுங்க. ரொம்ப நாளா சர்ச்சுக்கு வர, ஞானஸ்தானம் எடுன்னு ஆண்டவர் பேசுவா, உடனே ஞானஸ்தானத்துக்கு என்ன செய்ய, கீழ்ப்படிங்க. சர்ச்சுக்கு ஒரு வாரம் கூட ஆப்சண்ட் ஆகாம தொடர்ந்து வாங்கன்னு ஆண்டவர் பேசுவா, ஒவ்வொரு வாரம் என்ன செய்யுங்க, அதான் கீழ்ப்படிதல். தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, அதான் கீழ்ப்படிதல். ஒருத்தருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவார், அப்ப போய் வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா இந்த மேய்ப்பர்களை போல போய் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் உண்மையான ஒரு கீழ்ப்படிதல். சில நேரம் ஜெபம் பண்ணும்பார். ஆலயத்தில் இப்ப சில மாதங்களாக ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம். ஒரு சில பேர் கொடுத்து போன வாரம் வந்து ஜெபித்தீங்க, இப்பவும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தேதி 25 தான் ஆகுது. இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஜெபிக்கலாம். நாளைக்கு பெண்கள் ஜெபம், காலையில் வர வேண்டாம், பெண்கள் ஜெபம் நடக்கும், சாயந்தரம் ஜெபிக்கலாம். சனிக்கிழமை அங்கே வந்து ஜெபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து இங்கே ஜெபிக்கலாம். 28ஆம் தேதி. ஏன்னா இந்த நாட்கள்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு நாட்கள் வராது. 29ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஏவுவார். போன வாரம் சிமியோனை போல ஏவுவார். ஏவுனோன்னு அதை அப்படியே விட்டு சொந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, பார்க்க கூடாது. ஏவுவார், போய் ஜெபம் பண்ணு, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கே, சர்ச்சில் போய் நீ ஜெபம் பண்ண, வீட்டில் ஜெபம் பண்ற அப்படின்னு ஏவுவார். உடனே கீழ்ப்படிஞ்சு வரணும். சாவிய லூர்து பிரதர்ட்டையும் பிரதர் அலெக்ஸிட்டையும் என்னைக்கிட்டையும் 3 பேர்த்திட்ட சாவி இருக்கு. எங்க உங்களுக்கு பக்கமா யார்கிட்ட சாவி வாங்கிட்டு வரீங்களோ, திங்கக்கிழமை 30ஆம் தேதி வரலாம். 31ஆம் தேதி இரவு தான் நமக்கு ஜெபம். 31ஆம் தேதி கூட வந்து இங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க ஜெபிக்கலாம். இப்படி பல காரியத்திற்கு கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஏவுவார். அப்ப நம்ம உடனே ஒபே பண்ணணும். திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாரு கஷ்டப்படுறவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த 500 ரூபா ரொம்ப தேவைகளா இருக்கலாம். ஐயோ, இந்த 500 ரூபாயா கொடுத்துட்டா நமக்கு தேவைகள் எவ்வளவோ இருக்குன்னு அப்ப நினைக்க கூடாது. அப்படி நீங்க கொடுத்து பாருங்க, பல மடங்கா கர்த்தர் தருவா. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ சாட்சியை சொல்ல முடியும். நான் இருக்கிறதுனால கொடுக்கல, எவ்வளோ தேவைகள் மத்தியில நான் விதைக்கும் போது அதை ஆண்டவர் ஏவுனா அதை செய்யும்.
அது மாதிரி உங்களையே உடனே கீழ்ப்படிங்க. அது அவங்களுக்கும் ஆசீர்வாதம். தேவைகள் சந்திக்கப்படும், அது உங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம். இப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரோ, எதை சொல்றாரோ அதை செய்யுங்க. என்ன சொல்றாரோ ஆண்டவர் அதான் பைபிள்ல எல்லாமே இருக்கு. இதை செய்ய, இது செய்யாது. எதெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அதை செஞ்சிருங்க பிரதர் சிஸ்டர். எதெல்லாம் செய்ய வேண்டாங்கிறாங்களோ அதை செய்யாம இருங்க. இப்ப மேய்ப்பர்களை குறித்து தியானிக்கிறோம் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல. அவங்க பாருங்க, சொன்ன நாள் அன்னைக்கே, இன்னும் 2 நாள் கழிச்சு போல, 1 வாரம் கழிச்சு போகல. தாமதம் பண்ணாதீங்க. டிலே ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதலே அல்ல. தாமதமா எதுக்கும் கீழ்ப்படியாதீங்க. அவங்க தாமதம் பண்ணவே இல்லை, உடனே ஒபே பண்ணாங்க. அந்த ஒபேவை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளால முடியாததை ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்மளால என்ன முடியுமோ அதை தான் சொல்லுவாரு. நீங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்களே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு சூமனை கையுடன் சர்ச்சுக்கு வாரான் பாருங்க. என் கையை பாருங்க, இப்படி இருக்கு. கையை நீட்டுங்கிறாரு. இப்ப கையை எப்படி இருக்கு? சூம்பி இருக்கு. எப்படிங்க நீட்ட முடியும்? அவன் ட்ரை பண்ணான், கை என்ன செஞ்சிருச்சு? புரியுதுங்களா? இதான் கீழ்ப்படிதல். 38 வருஷமா ஒருத்த மனுஷன் பெதஸ்தா குளத்துல படுத்த படுக்கையா கிடக்கிறான். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 38 வருஷமா படுத்த படுக்கையா கிடந்த மனுஷனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. எப்படிங்க நடக்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. நானாவது சிஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட் ஆகி 51 நாள் படுத்திருந்தேன். அவர் எத்தனை வருஷம் படுத்திருந்தாரு? 38 வருஷம் படுத்திருந்தாரு. முதுகெல்லாம் புண்ணு வந்திருக்கும், படுத்த படுக்கையா இருந்து. தேவதூதன் வந்து கலக்கிறாரு பெதஸ்தா குளத்தை. யார் முந்தி போறாங்களோ எத்தனையோ பேர், அவர் கண்ணு பார்க்க 38 வருஷத்துல எத்தனையோ பேர் சுகம் ஆயிட்டாங்க. இப்ப இயேசு வந்து நீ சுகமாக விரும்புறேன்னு கேட்டு படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. டக்குன்னு என்ன செஞ்சாரு? படுத்த இருந்தவர் அப்படி முயற்சி பண்ணாரு. தேவனுடைய வல்லமை வந்துச்சு, எழுந்தாரு, படுக்கை எடுத்தாரு, வீட்டுக்கு போனார். கரங்களை தட்டுக்கு. ஒருத்தர் குருடரு, கீழே எச்ச துப்பி மண்ணை உண்டாக்கி சேறு உண்டாக்கி கண்ணுல என்ன செய்யறாரு? தடவி சீலவான் குளத்துல போய் என்ன செய்யறாரு? கழுவுங்கிறாரு. சில பேர் தொட்டு சுகமாக்குனாரு. இவரு நினைச்சிருக்கலாம், என்னடா எல்லாரையும் தொட்டு சுகமாக்குனாரு, எச்ச துப்பி அதையும் சேறு உண்டாக்கி கண்ணுல பூசுறாரு, இங்கே சுகம் ஆக்கிருக்கலாம், சீலவான் குளத்துல போய் என்ன செய்ய கழுவுன்னு சொல்றாருன்னு சொல்லி அவர் போகாம இருந்ததுனா அவர் பிறவி குருடனாவே கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாரு? இருந்திருப்பாரு. உடனே சொன்னவர் ஆண்டவர். அந்த வார்த்தையை நம்பி போய் போற வரைக்கும் கண்ணு தெரியல, கண்ணு குருடுதாங்க இருந்துச்சு, சேரு கண்ணுல சேரு இருக்கு. அந்த குளத்துல போய் கழுவுன பிறகு இப்படி முழிச்சு பார்க்கறாரு, எல்லாரும் தெரியுது. இதாங்க கீழ்ப்படிதல் வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படி நிறைய பைபிள் முழுவதும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மேய்ப்பட்ட இருந்த 4 சுபாவத்துல 2வது சுபாவம் என்ன சுபாவம்? கீழ்ப்படிதல். 3வது ஒரு சுபாவம் ஒருத்தர் வாசிங்க. இப்ப 16 வாசிங்க. தீவிரமாய், இதான் 3வது குறிப்பு. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் அந்த முன்னணையிலே கிடைத்திருக்கிற பிள்ளைனா இயேசுவையும் கண்டார்கள். 3வது குறிப்பு தீவிரமாய். பக்கத்துல கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்க. எதை செஞ்சாலும் அசதியா செய்யாதீங்க, தீவிரமா சுறுசுறுப்பா செய்யுங்க. சகோதரி மக்களை, சமைச்சாலும் அப்படி ஆடி அசைஞ்சிட்டு சமைக்க வேண்டாம். ஒரு சுறுசுறுப்பா சமைக்கணும், டைமை பார்த்துக்கிட்டே சமைக்கணும். 8:30 ஆராதனைன்னா காலையில சமைக்கும் போது அப்படியே டைமை பார்த்துக்கிட்டு, இன்னைக்கும் பாஸ் ஆக மாட்டான்னு அதை தான் சொன்னேன். அதுக்கு தான் கிச்சனில் ஒரு கடிகாரம் வாங்கி வச்சிருக்கிறேன். நீ சமைச்சாலும் நீ என்ன செய்யணும்? அப்படியே கிச்சனை பார்த்துட்டே இருக்கணும். சாப்பாடெல்லாம் 2வது தான், கறியெல்லாம் 2வது தான், மீன் குழம்பெல்லாம் 2வது தான். டைமுக்கு என்ன செய்யணும்? நம்ம சபைக்கு போதிக்கிறோம், நம்ம டைமை கீப் பண்ணணும். அப்போதான் சபை மக்கள் கீழ்ப்படிவாங்க அப்படின்னு காலையில் சொன்னேன். பாசமா ஒரு சுறுசுறுப்பா உற்சாகமாக என்ன செஞ்சாங்க? செஞ்சு டைமுக்கு வந்து ஆரம்பிக்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். அன்பு சகோதரிகளே, எதை செஞ்சாலும், பிரதர் வேலைக்கு போனாலும் நல்ல ஒரு தீவிரமாக சுறுசுறுப்பாக போங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் சுறுசுறுப்பா. அப்படியே நேரம் ஆச்சுன்னா அப்படியே அங்கேருந்து பார்ப்பேன். இங்கேருந்து நான் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஆடி அசைஞ்சு சில பிரதர்லாம் பார்க்குறேன். வந்த பிறகு தலை களையும் தான். நானும் வந்தோடனே தலையை சீவுறேன். வண்டியில் வரும்போது முடி களைஞ்சிரும். வந்துட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு
அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படி அதில் 2 நிமிஷம் ஆகுதுங்க, பாட்டு போயிடும். புரியுதுங்களா? எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? தீவிரமா சுறுசுறுப்பா என்ன செய்யணும்? செய்யணும். இதுதான் மேய்ப்பர்கள் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, நல்லா ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. நீங்க பிசினஸ் பண்ணாலும் தொழில் செஞ்சாலும் சுறுசுறுப்பா இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தால் சுறுசுறுப்பா இருக்கணும். பைபிளை படிக்கணும், பைபிளை பெறட்டணும், அதான் சுறுசுறுப்பு. சொன்ன வசனத்தை கவனிக்கணும். அடுத்து என்ன வசனம்? மேய்ப்பர்களை குறித்து 3 காரியம் தியானிச்சிட்டோம், 4. அப்புறம் இயேசுவை பத்தி பாஸ்டர் சொல்றேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து 4 காரியம் என்ன தெரிஞ்சிருந்தாலும் அப்படி ஆவலா இருக்கும்போது சர்ச்சில் தூக்கமே வராது. பக்கத்துல சொல்லுங்க, தூக்கமே வராது. நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சாலும் தூக்கம் வராது, எழுதி வச்சுக்கோங்க. நான் எம்எம் ஃபோர்ஜிங்கில் வேலை செய்யும் போது நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிட்டு இருப்பேன், அங்க தூங்கவே முடியாது. அந்த எம்எம் ஃபோர்ஜிங்கில் விடிஞ்சா ஆராதனை, சர்ச்சில் வந்து எனக்கு என்ன வராது? தூக்கம் வராது. பாஸ் இன்பராஜ் சபையில் விசுவாசியா இருக்கும்போது 1995 94 வரை அந்த விசுவாசியா இருக்கும். 99 தான் ஊழியத்துக்கு வந்தேன். நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிருப்பேன், அந்த கம்பெனியில் தூங்க கூட முடியாது. அது மிஷின் ஆப்ரேட்டர் நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலை இரவு முழுவதும் கண்ணு விழிச்சு வந்து குளிச்சுட்டு ஆலயத்துக்கு வந்து உற்சாகம், அந்த உற்சாகத்தை தருகிறவர் கர்த்தர். அந்த தீவிரமா அப்படி ஆடி அசைஞ்சிட்டு போகல அந்த மேய்ப்பர்கள்லாம், தாமதமா போகல. அது 2வது தியானிச்சிட்டோம். 3வது அவங்க என்ன செஞ்சாங்க? தீவிரமா விரைந்து. தீவிரங்கிற வார்த்தைக்கு விரைந்து. அப்ப எதை செய்தாலும் நீங்க விரைந்து என்ன செய்யணும்? விரைந்து செய்யணும், சுறுசுறுப்பா செய்யணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நேற்று இந்த கேக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்க எடுத்துக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்னும் நான் தான் பொறுப்பை கொடுக்கணும். போயிட்டு இதெல்லாம் கட்டி வண்டியில் என்ன செஞ்சிட்டேன், கொண்டாந்து வரும்போது இங்கே சகோதரர்கள் பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப மற்ற சர்ச்சை அலங்காரதாட்டாலும் ஏதோ பலூனாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாக என்ன செஞ்சாங்க. அந்த பம்பு ஒர்க்காகுன்னு கேட்டேன், அது ஒர்க்கால் வாயாலே சுறுசுறுப்பாக ஊதுனாங்க. ஃபூன்னு ஊதி இவ்வளோ பலூனு ஊதியே கட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைகளை தட்டலாமா? இந்த லேப்டாப் போடுறதுக்கு இன்னைக்கு அநேகர் ஊருக்கு போயிட்டாங்க, பரவாயில்ல. புது மாப்பிள்ளலாம் ஊருக்கு போயிட்டார். இன்னொரு மாப்பிள்ளையும் காணா, அடுத்த மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்கல அந்த மாப்பிள்ளை. சரி, அப்போ என்னடா செய்யறது? இன்னைக்கு பாட்டு பார்க்குறேன். இங்கே வந்தேன், தக்ஷன் சுறுசுறுப்பாக என்ன செய்கிறாரு. அந்த தக்ஷனுக்கு அவர் நல்லா பழத்தை கையில் தட்டலாமா? எங்க அவங்க அப்பாவை காணா, தக்ஷன் அப்பாவை வெளியில் போயிருக்காரா? வர சொல்லுங்க உள்ள செய்திக்கு. ஆமாம், தம்பி சுறுசுறுப்பாக இந்த காரியத்தை செய்கிறப்பா கர்த்தர் ஒன்று ஆஸ்வதிப்பார். அந்த முயற்சியை தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், இப்படி எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? தீவிரமா சுறுசுறுப்பாய். இதாங்க மேய்ப்பர்ட்ட நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்மளோட ஆண்டவர் பேசுகிற காரியம். அடுத்து இன்னொருத்தர் 17வது வசனத்தை வாசிங்க. 4வது சுபாவம். பிள்ளைய கண்டுட்டாங்க. அந்த பிள்ளையை குறித்து, இயேசுவை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 20 வாசிச்சிருங்க, 2ஐயும் சேர்த்து சொல்லிடுறேன். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். நல்ல பலத்த கைகளை தட்டலாமா? இப்ப 4வது குறிப்பு 2 வசனம் படிச்சேன், சேர்த்து சொல்றோம். முதல்ல பிரசித்தம் பண்ணினார்கள். அப்ப உண்மையான கிறிஸ்துமஸ் இயேசுவை பத்தி நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு போய் சமைச்சிட்டு, பிரியாணி சமைக்கிறீங்களா, மீன் குழம்பா, சாம்பாரா, எதை செஞ்சாலும் எத்தனை நாளும், அல்லது போய் கடைக்கு போங்க, 1 கிலோ கேக்கு வாங்குங்க, நான் ஒரு எவ்வளோ பேர் கொடுக்கணுமோ மிச்சர் மற்ற காரியங்களை கொடுத்து அவங்களுக்கு போய் ஒரு காலாண்டருக்கு ஒரு காலாண்டர் 20 ரூபா நீங்கள் உங்கள் எல்லார் குடும்பத்துக்கு கொடுத்தோம். வாங்காதவங்க நீங்கள் வாங்கிக்கிங்க. சபை சார்பாக அதை 20 ரூபா வாங்கி அவங்கள்ட்ட போய் 20 ரூபா வாங்காமல் கிஃப்டாக கொடுத்து காலாண்டரு இப்படி கூப்பிட்டு கொடுத்து நீங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அப்போ இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பிரசித்தம் பண்ணணும், நற்செய்தியை நம்ம சொல்லணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒரு அலையா சொல்லாமா? ஆமாம், இயேசுவை நமக்கு ஒருத்தர் சொன்னதுனால தான் இன்னைக்கு சர்ச்சில் வந்து உக்காந்துருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த மேய்ப்பர்கள் பாருங்க, மேய்க்கிற தொழில் தான். ஆனால் இவங்க தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி என்ன செஞ்சாங்க? பிரசித்தம் பண்ணினாங்க. அடுத்து கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவன் என்ன செஞ்சாங்களாம்? மகிமைப்படுத்திட்டு துதித்து கொண்டே போனாங்களாம். இன்னைக்கு சர்ச்சை விட்டு நீங்க போகும்போது எப்படி போகணும்? துதித்து கொண்டே போகணும். கார்ல போனாலும் பாடிக்கிட்டே போகணும்.
சகோதரி மகள் சமைக்கும் போது துதித்து கொண்டே பாடிக்கிட்டே சமைச்சு பாருங்க, உங்க சமையல் டேஸ்டா இருக்கும், ருசியா இருக்கும். அப்படி பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே உப்பு போடுங்க, பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே காய்கறி எடுத்து போடுங்க, சூப்பரா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்? மேய்ப்பட்ட கத்துக்கொள்ற அந்த 4வது காரியம், பிரசித்தம் பண்ணி அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். நம்மளை எவ்வளவு ஆண்டவர் மகிமைப்படுத்தினார், நம்மளை எவ்வளவு மகிமைப்படுத்தினார். பாவியா இருந்தோம், துரோகியா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், ஆண்டவருக்கு காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். நம்மளை ரட்சித்து நம்மளை நீதிமானாக்கி இந்த சபையில, நீதிமான் சபையில, பரிசுத்தவான் சபையில ஒரு பரிசுத்தவானாய் உங்களை என்னை மாற்றினாரு. சகோதரி பரிசுத்தவாட்டியா உங்களை மாற்றினாரு, நம்மளை மகிமைப்படுத்தினாரு. வேலையை கொடுத்து, பொருளை கொடுத்து, வீட்டை கொடுத்து, காரை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அதெல்லாம் பின்னாடி செய்து 4வது குறிப்புல வருது. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தினார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன செஞ்சாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மளை மகிமைப்படுத்தினாரு, வேலை செய்யற இடத்துல மகிமைப்படுத்தினாரு. அப்ப அவர் நம்மளை மகிமைப்படுத்த நாம ஆண்டவர் என்ன செய்யணும்? மேய்ப்பர்களை போல மகிமைப்படுத்தணும், பிரசித்தம் பண்ணணும், அவரை குறிச்சு பிரசித்தம் பண்ணணும். புரியுதுங்களா? துதிக்கணும், டெய்லி துதிக்கணும். இதுதான் 4 காரியம். அப்ப 4 காரியம் நான் சொல்லிட்டேன். அடுத்த 4 காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சார்கள்? புறக்கணிக்கப்பட்டார்கள். நேற்று அந்த கிளை சபையில் 6 காரியத்தை சொன்னோன்னா 6ஐயும் அப்படியே சொன்னாங்க. இப்போ இந்த 8 காரியத்தை சொன்ன பிறகு உங்கள்கிட்ட நான் கேட்கும்போது நீங்களும் இந்த 8 காரியத்தை அப்படியே சொல்ல போறீங்க. அப்போ கவனிச்சா தான் சொல்ல முடியும். முதலாவது, மேய்ப்பருடைய சுபாவம் என்ன தம்பி? புறக்கணிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு தான் முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 2வது, மேய்ப்பருடைய சுபாவம் கீழ்ப்படிந்தார்கள், தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிந்தார்கள். அந்த வார்த்தையை சேர்த்துக்கங்க, தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிந்தார்கள். 2. 3வது, மேய்ப்பருடைய சுபாவம் விரைந்து, தீவிரமா, சுறுசுறுப்பாய், எந்த காரியத்தை செஞ்சாலும் சுறுசுறுப்பா இருக்கும். இதான் மேய்ப்பர்ட்ட நம்ம கத்துக்கொள்ளுகிற 3வது காரியம். 4வது, இயேசுவை பற்றி அவங்க என்ன செஞ்சாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே என்ன செஞ்சாங்க? அவங்க திரும்ப தொழிலுக்கு, அவங்க ஆடு மாடு மேய்க்கிற வேலைக்கு போனாங்க. இதுதான் 4 சுபாவம். இப்ப கிறிஸ்துமஸ் செய்தியாக 4 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு இதுவரை பைபிள் படிக்காதவங்க, இன்னைக்கு படிக்காதவங்க எடுத்து இதே பகுதியில தான், வேற இன்னைக்கு பாருங்க, ஒத்த வசனமே நான் சொல்லல, இந்த பகுதியிலேயே தான் உங்களுக்கு காரியத்தை ஆண்டவர் போதிக்கிறார். இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்தர், பிரதரோ சிஸ்டரோ, வாலிப தம்பி எல்லாரும் இதே 2ஆம் அதிகாரம், யாராவது ஒருத்தர் 9 படிங்க. வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கவனிங்க, கர்த்தருடைய 9வது வசனம், லூக்கா 2:9. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்ப இயேசுவை பத்தி முதல் செய்தி சொல்ல போறாங்க. கவனிங்க, எங்க மந்தைய ராத்திரில காத்திட்டு இருக்காங்க. திடீரென்று தேவதூதன் என்ன செய்யறாரு? அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்து நேரடியா, லிட்டரலா தேவதூதன், பரலோகத்தில் இருக்க தேவதூதன் கர்த்தர் தான் அனுப்பினார். நீ போய் இந்த நல்ல செய்தியை மேய்ப்பர்களுக்கு முதலாவது சொல்லு, புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு. அப்ப அப்படியே நிறைய மேய்ப்பர்கள் இருக்காங்க. திடீர்னு தேவதூதன் வந்தவன, எப்ப தேவதூதன் வந்தாலும் ஒரு மகிமை இறங்கி வரும், தேவ பிரசன்னம். இத பார்த்தோன்னே சாதாரணமா பயப்படல. 9வது வசனம் பாருங்க, மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒவ்வொரு குறிப்பிலும் ஆண்டவர் பேசுவார். நல்லா கவனிச்சிங்களா? பேசுவார். கர்த்தர் பேசுகிற நேரம் நீங்க பேசாம பிரசங்கத்தை கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். மிகவும் பயந்தாங்க. இப்ப அடுத்த வசனம் சிஸ்டர், இப்ப பைபிளை கவனிங்க. பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா லூக்கா 2:10 எடுத்து, தெரிஞ்ச வசனம் வந்தாலும் மறுபடியும் சிஸ்டர் வாசிச்சாலும் நீங்க எடுத்து பாருங்க, நானும் படிக்கிறேன். தேவதூதன் அவர்களை, மேய்ப்பர்களை நோக்கி, இன்னைக்கு தான் இந்த அடுத்த 4 காரியத்தில் முதல் காரியம், பயப்படாதிருங்கள். போது சிஸ்டர், இன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், 4 காரியத்தை மேய்ப்பர்களை குறித்து தியானிச்சிட்டோம். அடுத்து ஜீசஸை குறித்து கிறிஸ்துமஸ் செய்தியில முதல் நல்ல செய்தி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க. இப்ப பேசுங்க, பயப்படாதீங்க பிரதர், இப்ப பேசுங்க. இப்ப பேச மாட்டீங்க, அப்புறம் இடையில பேசுறீங்களே. நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க,
தம்பிகளா சொல்லுங்கப்பா, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, யூனிஃபார்மா வந்திருக்கீங்க. பயப்படாத சந்தியான்னு சொல்லுங்க. பயப்படாத அக்கான்னு சொல்லுவா. பேரை சொல்லுவியா? பேரை சொல்லி அக்கா விடு. வசந்தகுமாரி பயப்படாத. அம்மா பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற பிரசாத் பயப்படாதீங்க. பிரதர் சிஸ்டர் பயப்படாதீங்க. வயதானவர்களே பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. பயம் சாத்தான் கொண்டு வர்றது. நீங்க எந்த காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இதான் கிறிஸ்மஸ் நற்செய்தி. தேவதூதன் அவங்க மிகவும் பயந்தாங்க. முதல் வார்த்தையே கிறிஸ்மஸ் நல்ல செய்தி, பயப்படாது. அதே மாதிரி தான் மரியாளுக்கு கேப்ரியல் தூதன் வந்த பிறகு அதே வார்த்தையை தான் அந்த அம்மா கண்டு பயப்படுறாங்க. என்ன நடக்குமோ இப்படிலாம் பேசுறாருன்னு. பயப்படாத, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாதை பார்த்து அதே வார்த்தை தான். கிறிஸ்துமஸுடைய நல்ல செய்தி, பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. பிரதர், வியாதியை கண்டு பயப்படாதீங்க. பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதீங்க. பயம் வந்துச்சுன்னா விசுவாசம் போயிடும். விசுவாசம் வந்தா என்ன செஞ்சிடும்? பயம் போயிடும். பயமும் விசுவாசமும் என்னது? ஆப்போசிட். விசுவாசிங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த வியாதியை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துக்கும் பயம் வரும், வராதுன்னு நான் சொல்லல. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். அப்ப பயம் வரும்போது கர்த்தரை தேடுங்க. பயம் வராதுன்னு சொல்லல. ஊழியக்காரனுக்கும் வரும், விசுவாசிக்கும் வரும், சின்ன பிள்ளைக்கும் வரும், வாலிப பிள்ளைக்கும் வரும், வயதான அம்மாவுக்கும் பயம் வரும். எல்லாருக்கும் மனசுல பயம் வரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து. சில நேரம் தைரியமா இருக்கலாம், சில நேரம் பயம் வரும். யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவன் உங்களுக்கு எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஏராளமான வாக்கு தத்தங்கள் சொல்லப்ப நேரம் இல்லை, எடுக்க வாசிக்க நேரம் இல்லை. நான் எந்த ஒத்த வசனத்தையும் வாசிக்க சொல்லல, ஆனா வசனத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பயப்படாதே, 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 பயப்படாதேன்னு சொல்லி பல தடவை வருகிறது பைபிள்ல. ஒரு அல்லையா சொல்லாமா? ஏன்னா மனுகுலத்துக்கு பயம் வரும். பிசாசு பயத்தை கொண்டு வருவான். சூழ்நிலையை பார்த்து பயப்படுவோம். அன்னைக்கு கோலியாத்தை பார்த்து அரசன் தாவீதுடைய எல்லா அண்ணன்மார்களும் பயந்தாங்க. ஆனா தாவீது வந்து கோலியாத்துக்கு பயப்படவே இல்லை. ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது. சிங்கத்துக்கு கரடிக்கு என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த கோலியாத்தை எம்மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாதவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்தது 5 கூழாங்கற்கள், கல்டா பில்டான்னு சொல்லுவாங்களே, அந்த கவனல் எடுத்து ஒரு கல்லை தான் எடுத்து அப்படி விழுகிறான். கோலியாத்துடைய நெத்தியில பட்டு. எங்க நெத்தியில கல்லு பட்டா இப்படி விழுவாங்களா இப்படி விழுவாங்களா? சொல்லுங்க பிரதர். இப்ப கல்லு வந்து அப்படி கல்லு பதிஞ்சிருச்சு நெத்தியில. ஒரு கல் அடிச்சாலும் தாவீது எத்தனை வேட்டை ஆடி இருப்பாரு. ஆமா, அது கத்துறதான் அந்த குறி தவறாம கரெக்டா கவசம்லாம் போட்டிருக்காரு. கரெக்டா அந்த இடத்துல அந்த கேப் இருக்கு. அந்த கோலியாத்தனுடைய நெத்தியில வந்து கல் அப்படியே பதிஞ்சிருச்சு, வெளியில கூட வரல. ஆன்னு சொல்லி இப்படிதான் விழுவாங்க. ஆனா கோலியாத்தை எப்படி விழுந்தாரு? குப்புற விழுந்தார். நான் நினைக்கிறேன் அப்படிலாம் பைபிள்ல போல ஆண்டவர் புடனியில ஒரு அடி போட்டிருப்பார். உடனே தான், அதனாலதான் என்ன செஞ்சாரு? குப்புற விழுந்தார். உடனே ஓடி போய் அதே கோலியாத்திற்கு ஈட்டியை எடுத்து அந்த இதை எடுத்து பட்டயத்தை எடுத்து தலையை என்ன செஞ்சாரு? கொன்று. அவன் 40 நாள் சவால் விடுறான். வந்து பாருங்க, ஒத்தைக்கு வந்து பாருங்க. நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு நீங்களாம் அடிமை, பெலிஸ்தேர் சார்பா அவன். நீங்க ஜெயிச்சா யாராவது ஒருத்தர் நாங்க அடிமை. 40 நாள் எல்லாம் தொடநடுங்கியா இருக்கும்போது ஒரு தாவீது, சிறு தாவீது, அவருக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த கர்த்தருடைய நாமம். கோலியாத்தே, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்துல வருகிறேன், இன்று உன் தலையை என் கையில ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி விசுவாச வார்த்தையை பேசி அப்படி அவன் ஓடி, நீ நான் என்ன நாயா, நீ தடியை எடுத்துட்டு வரன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அடி உள்ளும்போது ஒரு கல்லு பட்டு அப்படியே குப்பரிக்க விழுந்து கோலியாத்தை கொன்றதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் தாவீதுக்குள்ள இருந்த தைரியம். நீதிமானோ சிங்கத்தை போல எப்படி இருக்கிறாங்க? தைரியமா இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா.
இதுதாங்க கிறிஸ்துமஸ் செய்தி. 4 காரியத்துல 1, பயப்படாதே, பயப்படாதே. அதே வசனத்தை இன்னொருத்தர் வாசிங்க, இன்னைக்கு வாசிக்காதவங்க. லூக்கா 2:10. பிரதர்லாம் வாசிக்கலாமே. தேவதூதன் அவர்களை நோக்கி, அதை தியானிச்சிட்டோம். பயப்படாதிருங்கள். இதோ 2வது குறிப்பு, இதோ எல்லா போன வாரம் கூட அப்படி சொன்னோம், ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2வது குறிப்பு நான் சொல்றேன், அதுல 2ஐயும் சேர்த்து நான் சொல்றேன். பிரதர் 14 வாசிச்சுங்க. பிரதர் டென்னிஸ் பிரதர் 14 வாசிச்சிருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் பரமசேனை துதித்தார்கள். சரி, அப்ப 10வது வசனமும் 14வது வசனத்தை 2ஐயும் சேர்த்து நான் சொல்றேன். மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த சமாதானம். அப்ப மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு அல்லையா சொல்லாமா? மனுகுலம் சந்தோஷத்தை இழந்து போயிருச்சு. ஆதாம் கீழ்ப்படியாமனால சந்தோஷம் போயிருச்சு, பயம் வந்துருச்சு. அங்கவே ஏதேன் தோட்டத்திலே பயம் வந்துருச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிருச்சு. அதனால தான் நான் 2 குறிப்பை சேர்த்து நான் சொல்லுகிறேன். மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சமாதானத்தை இயேசு ஒருவர் தான் தருவார். நமக்கு சில காரியம் சந்தோஷமா இருக்கு. இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஒரு இடம் வாங்கி சொந்த வீடு கட்டினா சந்தோஷம். சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, மகிழ்ச்சி தான். இன்னைக்கு அநேகர் புத்தாடை அணிவிச்சு வந்திருக்கீங்க, புது ட்ரெஸ் போடும்போது என்னது ஒரு சந்தோஷம் தான். உண்மை. என்ன வேணா செக் பண்ணி பாருங்க. போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு இருக்கிறது காட்டிலும் என்னைக்காவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போடும்போது அதை உடுத்தும் போது என்னது வரும் சொல்லுங்க சத்தமா? சந்தோஷம். சிலரெல்லாம் நியூ இயருக்கு போடுவாங்க. ஓகே, சிலர் கிறிஸ்மஸுக்கும் போட மாட்டாங்க, நியூ இயருக்கும் போட மாட்டாங்க. இடையில என்ன செய்வாங்க? புதுசு புதுசாக போடுவாங்க. அப்படி டைப் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கல ஊழியத்தில் எல்லாத்துலேயும். அது அவங்கவுங்க விருப்பம். as you like. எப்படியோ சந்தோஷம். நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா என்ன இருக்கு, நல்ல சந்தோஷம்தான். நேற்று கிளை சபை ஊழியம் கிரேசி போனோம். சகோதரிமார்களாக காலையில் சமைச்சிட்டு நல்ல புலால் உணவா, அது என்ன உணவு, வெள்ளை புலால் உணவு, நல்லா சிக்கன் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் அந்த இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு அவங்களும் சர்ச்சுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, நேற்று வந்து ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக அவங்க பரிமாறினாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் சபையில் எப்போல்லாம் விருந்து நடக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருங்க சிஸ்டர், அவ்வளோ ருசியாக இருக்கு, நான் வாங்க பாஸ்டர், சொல்லிடுறோம் பாஸ்டர். நாங்கள் நம்ம போகிறதில்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுன்னு. அப்போ சாப்பாடு சாப்பிட்றது சந்தோஷம், ஒரு கார் வாங்கும்போது அது சந்தோஷம், பிள்ளைகள் படிக்கிறீங்களா கவனிங்கப்பா, நல்லா மார்க் வாங்குறது சந்தோஷம், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பது சந்தோஷம், ஒரு வேலை கிடைக்கிறது சந்தோஷம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம்தான். நான் சொல்கிறேன், இந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் இதெல்லாம் சந்தோஷம் வரும் போகும். அப்படியே அதிலே பழகிட்டோம்னா அது வீடு கட்டுற வரைக்கும் அப்படி இருக்கும். வீடு கட்டினா அப்படி சாதாரணமாக கூட போயிடும். புது ட்ரெஸ் போடுற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். அப்புறம் 10 தடவை போட்டோம்னா அது சந்தோஷம் போயிடும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமும் வரும் போகும். என் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானம் தான் பர்மனன்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அதுதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு, வந்தார். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். கிறிஸ்துமஸ் என்றாலே சந்தோஷம், கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி. இயேசு பிறப்பின் செய்தி எல்லா ஜனத்துக்கும், அது அமெரிக்கா மக்களுக்கும், யூரோப்பியன் கண்ட்ரி மக்களுக்கும், இலங்கை மக்களுக்கும், இதே நேரத்தில் இலங்கையில் உள்ளவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். முஸ்லீம் கண்ட்ரிக்கும், பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள், நம்ம தமிழ்நாடு, இந்தியா, திருச்சி மாவட்டம், மணச்சூர் தாலுக்கா, நாம் வசிக்கிற ஊர், இப்படி எங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுகிறார்களோ, இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடுகிறார்களோ, எல்லாரும் தான் நிரந்தர சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறவர். அப்படி பைபிளை படிக்க படிக்க நமக்கு சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற
ஒரு சந்தோஷம். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம். அவர்தான் சமாதான பிரபு. அவருக்கு பல பெயர் உண்டு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் சொல்லுங்க சத்தமா, அதிசயமானவர். இரண்டாவது ஆலோசனை கர்த்தர். மூன்றாவது சத்தமா. ஆமா, இந்த நேரத்தில் ஒரு நடிகர் சொல்லியிருந்தாருன்னா அவ்வளவு மக்கள் ஒண்ணு இல்லாம விசில் அடிக்கிறாங்க, ஒண்ணு இல்லாம கையை தட்டுறாங்க. அந்த சத்தத்தை விட சர்ச்சில் இருக்கிற சத்தம் அதிக சத்தமா இருக்கணும். இன்னும் சத்தமா. நித்திய பிதா. இன்னும் சத்தமா. இன்னும் சத்தமா. சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. எங்க உங்க உள்ளத்துல சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல. நீங்க உண்மையா ஆண்டவரை தொழுது கொண்டீங்கன்னா அவர்தான் உள்ளத்துல சமாதானத்தை தருவா. உங்க இல்லத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைனால. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உள்ளத்துல. அன்னைக்கு மரியாள் வயிற்றுல பிறந்தா கருவா. இன்னைக்கு உள்ளத்துல இருதயத்துல அவருக்கு இடம் கொடுங்க நிரந்தரமா. அவர்தான் இல்லத்துல, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, எல்லாத்திலையும் இதோ சமாதானத்தை வைத்து செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பூரண சமாதானம், நிரந்தர சமாதானம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளை குறித்து நீங்க சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, கீழ்ப்படிய மாட்டான்னு ஒருவேளை பெற்றோர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகள்லாம் ஒளிவ மர கன்றுகளா இருப்பார்கள். உங்க பிள்ளைகள்லாம் சகோதரி பிள்ளை வாலிப பிள்ளைகளா சித்திர சித்த கற்களா இருப்பார்கள். பிள்ளைகளும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார். ஒளிவு மர கன்றுகளாய் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறைக்கு ஆண்டவருடைய சந்ததி. அதுக்காகத்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, நல்லது, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, லட்சக்கணக்கான ரூபாவை தியாகம் பண்ணி காலேஜ் அந்த கட்டணத்தை கட்டுறீங்க, கல்வி கட்டணத்தை கட்டுறீங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, 2 வீலர் வாங்கி கொடுக்க, எல்லாம் நல்லது. சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கிறீங்க, பிளாட் வாங்குறீங்க, இன்னொரு வீடு வாங்குறீங்க, இதெல்லாம் நல்லது. வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம். ஆனா பிள்ளைகள் பக்தியில வளர்வது, பரிசுத்தத்துல வளர்வது, அவங்க சபைக்கு வருவது, சர்ச்சுக்கு வருவதுதான் பெற்றோர்களுக்கு நமக்கு உண்மையான சந்தோஷம். சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைங்க சர்ச்சை தேடுனா, பைபிள் படிச்சா அவங்க எதிர்காலத்தை நிச்சயம் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கும், எதிர்காலத்தை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். படிப்படி ஆண்டவர் உயர்த்துவார். நம்ம உலக ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு அதுலயே கண்ணோட்டமா இருக்கிறோம். அது நல்லது, அதை செய்யணும் பெற்றோர்கள். ஆனா நம்முடைய நோக்கம் அதோ மாட்டம் இருக்கக்கூடாது. அவன் பைபிள் படிச்சானா, அவன் ஜெபம் பண்ணானா, அவன் சர்ச்சுக்கு போனானா, அப்ப பெற்றோர்கள் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அவனை பைபிள் படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் நம்ம பைபிள் படிக்கணும். நம்ம படிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவன் படிக்க ஆரம்பிப்பான். எங்க அப்பா பைபிள் படிச்சுட்டு இருப்பார். நான் வாலிப வயதுல, வயசான காலத்துல தான் பைபிள் படிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். வாலிப வயசுலயே ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, அப்பாவுடைய சுபாவம் அப்படியே பிள்ளைகளுக்கு வரும், அம்மா அப்பாவுடைய சுபாவம் வரும். நீங்க ஜெபம் பண்ணா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ணும். நீங்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா அவங்க வருவாங்க. நீங்க டைமுக்கு வந்தீங்கன்னா பிள்ளைங்க டைமுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு எப்படி டைமுக்கு போறாங்களோ அதே போல நீங்க டைமுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளும் வருவாங்க. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், இருக்கணும், மாதிரியா இருக்கணும். அப்ப மிகுந்த சந்தோஷம், சமாதானம். சரி, இன்னொருத்தர் இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்தர், மூணாவது, மொத்தம் 4 நாள், அப்புறம் 8ஐயும் கடைசியில் நான் சொல்றேன். இப்ப மேய்ப்பனுடைய 4 சுபாவத்தை சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு தெரியும். இப்ப இயேசுனுடைய நற்செய்தியில முதல்ல பயப்படாதே, ரெண்டாவது என்னது, மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், சமாதானம், அந்த வார்த்தையை சேர்த்துக்கங்க. இது ரெண்டாவது. மூணாவது 11, இன்னைக்கு வாசிக்காதவங்க யாருனாலும் வாசிக்கலாம். 11 வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மூணாவது இந்த வசனத்துல 3 நாமம் வருது. கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். கவனிச்சிங்களா? இப்படிதான் பைபிளை நீங்க ஆராய்ஞ்சு படிக்கணும். 11 பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்ப அதை பிரிச்சு பார்த்தோம்னா கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். இன்னும் சத்தமா. சிலர் பேசவே இல்லை, இன்னும் சத்தமா. கர்த்தர்னா என்ன, நிறைய அர்த்தம் இருக்கு. அவர் தாங்க சிருஷ்டி கர்த்தர்.
ஹல்லேலூயா. உங்களை என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, அண்ட சராசரங்களை, கூப்பிடுகிற காங்க குஞ்சிக்கு போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர் அவர் தாங்க கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமான். எச்சமான் அவர் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் யெகோவான்னு வரும், யாவேன்னு வரும். அவர்தான் கர்த்தர். கர்த்தர். இரண்டாவது கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா என்ன அந்த பேருக்கு அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம். சதா காலமும் அரசாளுகிறவர். பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவர் இயேசு. பிறக்கும் போதே ராஜாவா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவர்களை பணிந்து கொள்ள வந்தார்கள். பிறக்கும் போதே என் இயேசு ராஜாவா பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம் அல்ல உற்சாகமாக. இன்னைக்கெல்லாம் எடுத்தோடனே நான் முதலமைச்சராக வரணும்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சிரிப்பி வருது. அதுக்குதான் சில நேரம் இதெல்லாம் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் இடையில. இயேசுவை பத்தி சொன்னேன், ஒரு சிரிப்பையும் காணோம். பிறக்கும் போதே சிலர் முதலமைச்சரா, எலெக்ஷன்லேயே நான் அமைச்சராக வரப்போறேன் முதலமைச்சரான்னு சொல்றாங்க. சொன்னோன்னே அந்த கட்சிக்காரங்களும் எனக்கும் தெரியல. சரி போகட்டும், அரசியல் பேச வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். பிறக்கும் போதே இயேசு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அடுத்து யாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தர், கிறிஸ்து. மூணாவது யாருங்க? இரட்சகர். இந்த இரட்சகர்ங்கிற வார்த்தைக்கு ஒரு 3 அர்த்தத்தை சொல்றேன். விடுதலை தருகிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் தான் இரட்சகர். இரட்சகர்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் பாவ மன்னிப்பு. பாவம் மன்னிப்பை தருகிறவர் இயேசு. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அந்த இயேசுங்கிற பேருக்கு அர்த்தம். இதுதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தி. அவர் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். இரண்டாவது அவர் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் மேசியா. அவர் கிறிஸ்துனா மேசியா. மூணாவது அவர் யாரு? இரட்சகர்னா விடுதலை தருகிறவர். அடுத்து பாவம் மன்னிப்பை தருகிறவர். அடுத்து ஒரு காரியம் சொல்றேன், இரட்சகர் பாதுகாப்பை தருகிறவர். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஏரோது அரசன் சாஸ்திரிகளை வந்துட்டு, நீ போய் கும்பிட்டுட்டு பெத்லகேம்ல பிறப்பான்னு சொல்றியே, நீ கும்பிட்டுட்டு வா, நானும் போய் கும்பிட்றேன்னு சொல்லி இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான். அவங்க போய் காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு, வெள்ளை போலம், பொண்ணு அதெல்லாம் கொடுத்து பணிஞ்சுக்கிட்டு, தேவதூதன் வந்து வேறு பக்கமாக அவங்களை என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். உடனே ஏரோது ராஜாவுக்கு கோபம் வந்து, இப்படி பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு சொல்லி சாஸ்திரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறாரா? அப்ப அந்த பெத்லகேம் எல்லைக்கு உட்பட்ட, கவனிங்க, பைபிளை படிச்சிடறோம், 2 வயது குழந்தை எந்த வீட்டில் இருக்குதோ ஆர்டர் போட்டாரு. துணிகரமா போய் சோல்ஜர், ஏமா அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 2 வயசு. உடனே கண்ணும் பெற்றோருக்கு முன்னாடியே 2 வயசு குழந்தைய வெட்டுனாங்க. இதெல்லாம் பைபிள்ல போட்டு. எத்தனை குழந்தைகள் இறந்தது தெரியல. ஒருவேளை இயேசு, மார்த்தாள், அந்த மரியாள், யோசேப்புக்கு அவங்களுக்கு சொப்பனம் கொடுத்து, நீ எகிப்துக்கு போயிரு அப்படின்னு அவங்க போயிடுறாங்க இரவோடு இரவா. அங்க மாத்திரம் இயேசு இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு இயேசுவையும் ஏரோது கொலை பண்ணியிருப்பான். என் ஆண்டவர் தேவன் பிதா ஒரே மகன் இயேசுவை அவருடைய திட்டம் நிறைவேற சொல்லி அந்த மரண நேரத்திலும் இயேசுவை காப்பாத்தினார். ஒரு அல்லையா சொல்லாமா? இயேசு வாழ்ந்த நாட்டில் எத்தனையோ தரம் மலையிலிருந்து தள்ள வந்தாங்க, அப்படியே மறைஞ்சிருவார். அவருக்குன்னு குறித்த நேரம் வரும்போதுதான் அவர் மரிச்சார். எங்க எல்லாம் உலகத்துல வாழ்வதற்காக வருவாங்க. என் இயேசு வந்ததற்கு 21 காரணம். அந்த 21 காரணத்துல ஒரு காரணம் மரிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. எல்லாம் வாழ்வதற்காக வருவாங்க. உங்களை என்னையும் வாழ வைக்க, தீர்க்காயுசாய் வாழ வைக்க. 33 வயசுல இயேசு இன்னும் 60 வயசு வாழ்ந்திருக்கலாம், 90 வயசு வாழ்ந்திருக்கலாம், 100 வயது இயேசு வாழ்ந்திருக்கலாம். 33 வயசுல பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி மனுகுலத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ரோகங்களுக்காக என பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவும் வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இப்படி 21 காரணத்துல ஒரு காரணம் மரிப்பதற்காகவே இயேசு வந்தார். இரட்சகர், இரட்சகர், கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர்,
கிறிஸ்து மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இரட்சகர். அப்படி என்றால் விடுதலை, பாவ மன்னிப்பு, பாதுகாப்பை என்ன செய்கிறவர்? தருகிறவர். எங்க யோசிச்சு பாருங்க, வர ஞாயிறு, கடைசி ஞாயிறு 28 பழைய வருட ஆராதனையை அதிகமாக நன்றி சொல்ல போறோம். எவ்வளவு பாதுகாப்பை ஆண்டவர் தந்தார். எங்க பஸ் நேருக்கு நேர் எத்தனை மோதினது, கார் எத்தனை நேரம். நீங்களும் நானும் கார்ல போகாம இருக்கிறோமா, பஸ்ல போகாம இருக்கிறோமா? இப்ப சர்ச்சு முடிஞ்ச உடனே நீங்க 2 வீலர் எடுத்து தான் போகணும். கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண 2 வீலர்ல போகணும். ஒரு ஊருக்கு போக எத்தனை பிரயாணம், டிராவல். எவ்வளவு ட்ரெயின்ல போயிருக்கோம் இந்த வருஷம் முழுவதும். நம்முடைய பிரயாணத்தெல்லாம் ஆண்டவர் போக்கை வரத்தையெல்லாம் இந்த இரட்சகர்ன பாதுகாப்பை தந்தாரே. உயிரோட இருக்கிறதுனால தான் உயிரோட இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல மரிச்சிட்டாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் சீரியஸா இருக்கிறாங்க. வியாதியிலிருந்து பாதுகாப்பை தந்தாரே. வியாதி வரலையா உங்களுக்கும் எனக்கும்? இந்த வருஷம் எத்தனை பலவீனங்கள் இருந்தது. நரம்பு சம்பந்தமான வியாதி, பல்லு சம்பந்தமான வியாதி, உள் உறுப்புகளில் சகோதரிமார்கள் யூட்ரஸ் ப்ராப்ளம், இன்னுமாக பிரஷர், சுகர், இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய சரீரத்தில். உங்க சரீரத்தில் சில இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல வந்திருக்கலாம், வராம இருக்கலாம், சுகமா இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். எத்தனை தரம் இந்த வருஷம் பலவீனல் வந்தது. அந்த வியாதி நம்மளை அணுகாதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாப்பை தந்தாரே. பணம் இருப்பதனால, ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலயா நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோம்? ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது, மருத்துவ தொழில் நல்லது. ஆனால் அது சுகம் கொடுத்தது யாரு? கர்த்தர். மருத்துவர்கள் என்ன செய்வார்கள்? எங்களால் என்ற காரியத்தை செய்து விட்டோம். உங்கள் கணவருக்கு இப்படி, உங்கள் பிள்ளைக்கு இப்படி, உங்களுக்கு இப்படி, எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான். பல்ஸ் இறங்குகிறது, மற்ற காரியம் இப்படி இருக்கிறது, எங்களால் என்ற ட்ரீட்மெண்ட் செய்து விட்டோம் அப்படின்னு. அவங்களும் மனிதர் தானே, டாக்டரும் மனிதர் தானே, நர்ஸும் மனிதர் தானே. அவங்க அந்த படிச்ச படிப்புக்கு தந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து வைத்ததுனால, இதுக்கு இந்த மருந்து பல பேஷண்ட்டுகளை சந்தித்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்குறாங்க, சுகமாகிறோம். ஆனா இந்த டாக்டர்கிட்ட போனேன், நான் சுகமானேன், இந்த அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க போனாலும் அங்க போனாலும், செலவு செய்தாலும், பணம் இருந்தாலும், யெகோவா ராஃபா, யாவே, ரெபேக்கா முற்றிலும் சுகம் தந்தார் என்று சொல்லி அவரை தான் நீங்களும் நானும் மகிமைப்படுத்தணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரி, எத்தனை சொல்லியிருக்கான் இயேசுவை பத்தி? 4 சொல்லிட்டேன். அதை 4 எடுத்துக்காங்க. சந்தோஷம், சமாதானம், அது ஒரு பாயிண்டா போட்டுக்காங்க. சரி, முதல்ல பயப்படாதே. 2வது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அப்படி அந்த இதுல மகிழ்ச்சி ஆனந்தம்னு போட்டுக்கங்க, அதெல்லாம் தரவர். 3வது கர்த்தர் கிறிஸ்து இரட்சகர் அவர். 4வது சமாதானத்தை தருகிறார். 4வது சமாதானமா வச்சுக்காங்க. இப்ப 4 காரியம் மேய்ப்பர்கள், 4 காரியம் இது. இப்ப 2 குரூப்பா பிரிக்க போறோம். முதல்ல சகோதரர்கள். மேய்ப்பருடைய யாருனாலும் சொல்லலாம். ரெடியாப்பா? 4 சுபாவம் சொல்ல போறீங்க. சகோதரிகள் நீங்க ரெடி? இயேசுவை பத்தி 4 காரியம், சமாதானத்தை 4வது பாயிண்டா வச்சுக்கோங்க. இதை சொல்லலைன்னா இன்னைக்கு 4 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ண போறேன். இன்னொரு டாபிக் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா இப்பவே செய்தியை முடிச்சிடலாம். எது சௌரியம்? கறியெல்லாம் சமைக்கணும் பாஸ்டர், போய் கிஃப்ட் கொடுக்கணும். காலாண்டர் ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கி, ஒரு காலாண்டராவது வாங்கி 20 ரூபா வாங்கி கொடுங்க. அது கிஃப்டாக கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் அப்படி வச்சுருக்கோம். இல்லாட்டா இலவசமாக கொடுத்துருவோம். நீங்கள் விலை கொடுத்து 20 ரூபா கொடுத்து 51 காலாண்டரை உங்கள் குடும்பத்துக்கு ஃப்ரீ. ஒருத்தருக்காவது நீங்கள் கொடுங்க. அலெக்ஸுக்கிட்டையும் எலிகிட்டையும் இருக்குது காலாண்டர், 22 30 காலாண்டர் போல் இருக்கிறது. சரி, ரெடி பிரதர்? இப்போ மேய்ப்பருடைய எல்லாம் க்ளோஸ் யுவர் பைபிள், நோட் புக். நானும் மூடிட்டேன். பைபிள் மூடிங்க பிரதர். ரெடியான்னு கேளுங்க பக்கத்தில். ரெடியா? மேய்ப்பருடைய 4 சுபாவத்தை சொல்ல ரெடியான்னு கேளுங்க. ஓகே. பாசமாக இருந்தால் அந்த நேரத்தில் பரிசு கொடுப்பாங்க. ஒரு செய்தி கொடுக்கும்போது பரிசு கொடுத்தாங்கல்ல, அது அவங்க பாணி, ஏன் பாணி சொல்கிறேன் இப்போ. ஓகே, ரெடி? மாற்றி மாற்றி கூட சொல்லலாம். 4 சுபாவம் யாருனாலும் சொல்லலாம். ஓகேவா? முதல் சுபாவம் யாருங்க? என்னங்க பிரதர்? சரியா கேட்கல. இப்ப கேக்குது. எல்லாரும் சொன்னீங்க பிரதர் டென்னிஸ் பிரதருக்கு இப்ப நான் கொடுக்கிற பரிசு எல்லாம் பலத்த கைகளை தட்டலாமா? நல்ல உற்சாகமா. அப்ப நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தட்டுவாங்க. ஓகே. மேய்ப்பருடைய சுபாவம் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு தான் முதல் நற்செய்தி அறிவிக்கப்படும். தேங்க்யூ பிரதர்.
நீங்க ரெடியா இருங்க. அம்மா ரெடியா இருங்க, சொல்லாம அங்க கவனிங்க. யார் தீவிரமான்னு சொன்னது? ஐசக் பிரதருக்கு நல்ல பலத்த கைகளை தட்டலாமா? இயேசு பிறந்த செய்தியை கண்டு அப்படி சோம்பலா ஆடி அசைஞ்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு எதை செஞ்சாலும் தீவிரமா சுறுசுறுப்பா செய்யணும். ஓகே, அதெல்லாம் செய்தியில கேட்டுட்டீங்க. திரும்ப பசங்க பண்ண 100 மணி நேரம் ஆயிரும். ஓகே, 2 இது மேய்ப்பருடைய 2வது சுபாவம். டென்னிஸ் பிரதர் சொன்னாரு மேய்ப்பர்களை புறக்கணிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தான் முதல் நற்செய்தி. ஐசக் பிரதர் சொன்னாரு அவங்க என்ன செஞ்சாங்க? தீவிரமா சொன்னாங்க. இன்னும் 2 யாருனாலும் சொல்லலாம். என்ன பிரதர்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். ஒட்டனே என்ன செஞ்சாங்க? ஒட்டனே கீழ்ப்படிதல் தான் கீழ்ப்படிதல். தாமதமா கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படியாமை. அப்ப எத்த ஆண்டவர் சொன்னாலும் ஒட்டனே செய்யணும். அதுதான் மேய்ப்பெற்ற கத்துக்கொள்றப்ப. லூர்து பிரதருக்கு ஒரு நல்ல பலத்த கைகளை தட்டி நல்ல சத்தம். சரி, தேங்க்யூ பிரதர். இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. பிரதருங்க மட்டும் சொல்லலாம், சிஸ்டருங்க இருக்கீங்க, நீங்க சொல்லிடாதீங்க. யார் பிரசித்த சொன்னாங்க? நீங்களே சொல்லக்கூடாது, சொன்னவங்க சொல்லக்கூடாது. தேங்க்யூ பிரதர். நீங்க சொல்லுங்க பிரதர். பிரதர் சொன்னது கரெக்டு தான். அவங்க போய் தேவனை பிரசித்தம் பண்ணி துதித்து கொண்டே என்ன செஞ்சாங்க? மேய்ப்பர்கள் போனாங்க. பிரதர் ஸ்டீபன் முத்துக்குமாருக்கு நல்ல பலத்த கைகளை தட்டலாமா? சரி, ஓகே. இப்போ சிஸ்டர்மாருக்கு தான் மெஜாரிட்டி. எங்கே போனாலும் நீங்கள் தான் மெஜாரிட்டி. நானும் பார்த்துட்டேன், பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் தான் மெஜாரிட்டி, சர்ச்சிலையும் நீங்கள் தான் மெஜாரிட்டி. நான் சொல்ல போகிறேன், பரலோகத்திலையும் நீங்கள் தான் மெஜாரிட்டி. கையை தட்டுங்க. பரலோகத்திலும் நீங்கள் தான் மெஜாரிட்டி. ஓகே, ரெடி? இயேசுனுடைய பிறப்பு ஒரு 4 காரியத்தை சொன்னேன். எத்தனை பேர் பயப்படாதுன்னு சரி, இவ்வளவு பேர் ஒரே இடத்துல சொன்னாங்க. அத்தனை பேருக்கு பலத்த கைகளை தட்டலாமா? சரி, இப்ப பயப்படாதுன்னு சொன்னவங்க இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 2வது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை இயேசு தர்றார். சொன்ன அத்தனை பேருக்காக நல்ல பலத்த கைகளை தட்டுவோம். ரெடி? இப்ப இந்த இங்கேயும் சகோதரிகள் இருக்காங்க, நீங்க சொல்ல வேண்டாம். இந்த 2 ரோலுக்கு முடிஞ்சு அப்புறம் சகோதரிகள் தான் இருக்காங்க, நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். 3வது இயேசுவை பத்தி சொல்லுங்க. சமாதான நல்ல பலத்த ரூத் சிஸ்டர் நல்ல பலத்த கைகளை தட்டலாமா? தேங்க்யூ. இந்த வாலிப பிள்ளைங்க எதுக்கு தான் இருக்கீங்களே தெரியல. இது உங்களுக்கு சான்ஸ். கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க. 4வது குறிப்பு. யார் பேசாமங்க, சைலண்ட் ப்ளீஸ். இப்ப 3 காரியத்தை சொல்லிட்டாங்கம்மா, நான் அதை ஞாபகப்படுத்தட்டுமா? பயப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்னு சொல்லிட்டாங்க. 3வது சமாதானம்னு ரூத் சிஸ்டர் அங்கேருந்து கத்திட்டாங்க, ரைட்டுங்களா? 4வது ஒன்று சொன்னேன், 3 காரியத்தை சொன்னேன். இப்பயாவது ஒரு குழு கொடுக்குறேன், உங்களை சொல்ல சொன்னேன். ஸ்டாப் ஸ்டாப். யாருப்பா? இலக்கியாவா? நீயாப்பா? சந்தியா? அல்லாக்க சொல்லுங்க. கர்த்தர். 1 சொல்லிட்டேன், 2வது வந்துடும். என்னப்பா? கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டுங்க. 3வது என்னதுப்பா? புரியல. இரட்சகர். இதுதாங்க கிறிஸ்துமஸ் நற்செய்தி. அப்ப 4 அங்க 3. அப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க. அப்ப என்னைக்காவது அங்க போனோன்னா உங்களுக்கு 3 சொன்ன நீங்க சொல்லிட்டீங்க. எங்க சபை நான் உங்களுக்கு குறைஞ்சவங்களா? 4 சொன்னேன், 4 என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இது இந்த சுபாவம் நமக்கு வரும்போது இதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். இப்ப சொல்லுங்க, இப்ப நீ கிறிஸ்துமஸ் இன்னைக்கு வந்தது நல்லதா இல்லைங்களா? இல்லைன்னா என்ன செஞ்சிருப்போம்? வீட்டில் இருப்போம், இட்லியை சுட்டிருப்போம், கறியோட போராடிக்கிட்டு இருப்போம், பிரியாணிக்கு போராடிட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். இன்னமும் போய் இப்போ இன்னமும் செய்யுங்களே, பிரியாணி செய்யுங்க, மற்றதை செய்யுங்க, வாழ்த்து சொல்லுங்க, எல்லாம் 1 மணிக்கு சாப்பிடுங்களேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. காட் பிளஸ் யூ. இப்போ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படி காணிக்கை பெட்டியை வைக்காம விட்டுட்டப்பா, எடுத்து உள்ள வைங்க, அங்கே சென்டரில் எடுத்து வைங்க. 2 பேர் வாங்க, ஒருத்தர் காணிக்கை பெட்டி, ஒருத்தர் அடியில் முடிச்சிடலாம். காணிக்கை செலுத்தின பிறகு ஜெபம் பண்ணி வீட்டுக்கு தான் போக போகிறோம். தம்பி உன்னை நம்பி இருக்கிறோம்ப்பா, சொல்லவே இல்லை பாட்டை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். கண்டுபிடிச்சா போடு, இல்லைன்னா மனப்பாடமாக தெரியும். இயேசுவின் நாமம் பழைய பாட்டு.
அந்த பாட்டை பாடும்போது நம்ம என்ன செய்கிறோம் இப்போ அப்புறம் ஜெபிக்கலாம். ஓகே, மனப்பாடம். அதனால தான் என்றைக்குமே ஸ்க்ரீனே பார்க்கக்கூடாது, மனப்பாடமாக பாட்டை கற்றுக்கணும். வசனம் மாதிரி நான் பாட பாட கவனித்து பாடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியெல்லாம் நான் பாடுறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அதுக்கு முடிஞ்சா போடுவாங்க. அதுக்கு முதல்ல சகோதரிகள், அப்புறம் சகோதரர்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். அடுத்தடியை போடிட்டே மாத்தி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்